பாகற்காய் அப்படின்னு சொல்கிறது நிறைய கசப்பு சுவை இருக்கக்கூடியது இல்லையா? கசப்பு சுவை மற்றும் துவர்ப்பு சுவை இது இரண்டுமே நம்ம பிளட் சுகர் லெவலை நல்லா குறைக்கக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ இது சரியாகிறதுக்கு நம்ம இந்த ஜூஸை பயன்படுத்தலாம். முக்கியமாக அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை காலையில் நான் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த வெந்தய கீரை சாறு நம்ம குடிச்சிட்டு போகும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சுகர் லெவல் 400 அபோவ் இருக்கவும் நிறைய பேர் இருக்கும். HbA1c லெவல் பார்க்கும்போது 10 வரைக்கும் இருக்குது, 12 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் ஒரு 200 ml காலையில் குடிக்கலாம். நான் சுகர் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் கருப்பட்டி, வெல்லம், தேன், நாட்டு சர்க்கரை இதை எல்லாமே பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சுகர் லெவல் குறையிறதுக்கு நம்ம பாடியில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையிறதுக்கு காலையில் இந்த ஜூஸ் எல்லாம் குடித்தா நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 வகையான முக்கியமான ஜூஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர் நம்ம சில ஜூஸ் குடிச்சிட்ருப்போம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பாகற்காய் ஜூஸ் இதுதான் நிறைய பேர் குடிச்சிட்ருக்கோம். சுகர் அப்படின்னாவே எல்லோருக்குமே கவனத்தில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாகற்காய் தான். உணவில் நிறைய பாகற்காய் அடிக்கடி சேர்த்து சாப்பிடுவாங்க, பாவக்காய் ஜூஸ் சாப்பிடுவாங்க. பொதுவாகவே பாகற்காய் அப்படின்னு சொல்கிறது நிறைய கசப்பு சுவை இருக்கக்கூடியது இல்லையா? கசப்பு சுவை மற்றும் துவர்ப்பு சுவை இது இரண்டுமே நம்ம பிளட் சுகர் லெவலை நல்லா குறைக்கக்கூடியது. இப்போ பாகற்காயை நம்ம எடுக்கும்போது அது பிளட் சுகர் லெவலை நல்லாவே குறைக்கும், இன்சுலின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பொதுவாக இந்த பாகற்காய் அதிகமாக எடுத்தோம்னாலும் நமக்கு அசிடிட்டி கிரியேட் பண்ணும். அதனால் வாரத்திற்கு ஒரு 3 முறை நம்ம பாவற்காய் ஜூஸ் எடுத்தால் போதும். ஒரே ஒரு பாவக்காய் மட்டுமே போதும். இந்த ஒரு பாவக்காயை நம்ம எப்படி செய்யணும்னா விதைகள் எல்லாமே எடுத்துட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துக்கணும். ஸோ 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் நமக்கு சீரக பொடி சேர்த்து குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும்பொழுது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்து குடிக்கும்பொழுது நம்ம பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறையும். ஒரு சிலருக்கு பாத எரிச்சல் இருக்கும், இப்போ நரம்புகளில் பாதிப்பு இருக்கும். ஸோ இதை நமக்கு சரி செய்யணும் அப்படின்னா பாகற்காய் ஜூஸ் குடிக்கலாம். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற கண்டிஷன். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும், குடல் பகுதி சுத்தமாகும். மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் நம்ம பாகற்காய் ஜூஸ் குடிக்கலாம். அடுத்து முக்கியமாக குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் சாறு. நெல்லிக்காய் சாறு அப்படின்னு சொல்லும்போதே சுகர் லெவலை நல்லாவே நமக்கு குறைச்சிரும். இப்போ தினமும் ஒரு முழு நெல்லிக்காயை நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கணும். இதுலேயுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்து குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ இது சரியாகிறதுக்கு நம்ம இந்த ஜூஸை பயன்படுத்தலாம். ஸோ நெல்லிக்காய் சாறு பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் சர்க்கரையோட அளவு குறையும். சுகர்னால் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய நம்ம உடலில் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ உடலில் ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, தெம்பே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு நெல்லிக்காய் சாறு பயன்படுது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா வெந்தயக்கீரை. இப்போ வெந்தயம் நிறைய பேர் சாப்பிடுவீங்க. ஸோ காலையில் வெறும் வயிற்றுல நம்ம எம்டி ஸ்டொமக்லேயே வெந்தய பொடி சாப்பிட்றேன், முளைக்கட்டிய வெந்தயம் ஊற வைத்து அந்த தண்ணீரோடு சேர்த்து சாப்பிட்றேன். வெந்தய கீரை பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக அல்சர் இருக்குன்னா, ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு அடிக்கடி வயிறு எரிச்சல், அல்சர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா வெந்தயக்கீரையை பயன்படுத்தலாம். ஸோ வெந்தயக்கீரையை அந்த ரூட், அந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு முழுவதுமாக ஒரு 2 கைப்பிடி அளவு வெந்தயக்கீரையை சேர்த்து ஜூஸ் மாதிரி நம்ம அரைச்சிடணும். ஸோ நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும்.
இதை தினம்தோறுமே எடுக்கலாம், இல்லை வாரம் 3-4 முறை பயன்படுத்தலாம். முக்கியமாக அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை காலையில் நான் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த வெந்தய கீரை சாறு நம்ம குடிச்சிட்டு போகும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ப்ளஸ் கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும், அசிடிட்டி ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாவதற்கும் நமக்கு வெந்தய கீரையானது பயன்படுது. இந்த வெந்தய கீரை சாறும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா 4வது ஜூஸ் அப்படின்னா கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்கிறது நிறைய சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா இரும்பு சத்து. ஸோ இரும்பு சத்து நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காய் வகை. ஸோ இதை எத்தனை எடுத்துக்கலாம்னா ஒரு 7, 8 இல்லை 10 காய் கூட எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு இதனோட கொஞ்சம் சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்து குடிக்கலாம். நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு கொத்தவரங்காய் பயன்படுது. பேசிக்காகவே இதில் இரும்பு சத்து அதிகம். ஸோ நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பொதுவாக பார்த்தோம்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது சுகர் லெவல் 400 அபோவ் நிறைய பேர் இருக்கும். HbA1c லெவல் பார்க்கும்பொழுது 10 வரைக்கும் இருக்குது, 12 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் ஒரு 200 ml காலையில் குடிக்கலாம். ஸோ நிறைய கொத்தவரங்காய் ஒரு 10 கொத்தவரங்காய் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரி, அடுத்ததாக வேறு என்ன ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளி. இப்போ தக்காளி எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய லைகோபின் முக்கியமாக உடல் சோர்வு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுகர் இருந்ததுன்னா ஒரு 40 வயதை கடந்தவர்களுக்கு அதிகமான இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கும், உடலில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், ஸ்டாமினா குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நம்ம குடிக்கலாம். ஸோ தக்காளி சாறு பருகும் பொழுது உடலில் நரம்புகள் வலிமையாக இருக்கும், தசைகளுக்கும் இது வலிமை சேர்க்கக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய செல்கள் பலப்படுவதற்கும் தக்காளி சாறு பயன்படுத்தலாம். ஸோ முக்கியமாக இந்த 5 வகையான ஜூஸஸ் தினந்தோறும் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி கூட நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க தினந்தோறும் ஒரு 30 நிமிடமாவது நடைப்பயிற்சி இல்லைன்னா யோகாசன பயிற்சிகள், ஸோ கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாததுனால உடல் பருமன் அதிகமாகும். அதை தொடர்ந்து என்னென்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இதை சரி செய்யணும்னா டெய்லி காலையில் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி சரியான உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதனோடு சேர்த்து சில மருந்துகள் நம்ம சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக நாவல் கொட்டை கற்பம் பயன்படுது. இந்த நாவல் கொட்டை கற்பம் இது மாத்திரைகளாகவும் கிடைக்குது. ஸோ காலையில் இரவு ஸோ 2 வேளையும் ஒரு 2 மாத்திரைகள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் சுகர்னால் ஏற்படக்கூடிய அதிகமான நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, சுகர்னால் ஏற்படக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சோர்வு, இது எல்லாமே மறையிறதுக்கு நமக்கு நாவல் கொட்டை கற்பம் பயன்படுது. ஸோ இதுவுமே காலை இரவு 2 வேளையும் 2 மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி சுகர் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா இனிப்பு. நான் சுகர் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் கருப்பட்டி, வெல்லம், தேன், நாட்டு சர்க்கரை இதை எல்லாமே பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் உணவு எடுத்து ஒரு 2.5-3 மணி நேரம் பிறகு பிளட் சுகர் லெவல் செக் பண்ணும்போது அதிகமாக இருக்குது, 300, 400 இருக்குன்னா கண்டிப்பாக எந்த ஸ்வீட்ஸுமே நம்ம சாப்பிடக்கூடாது. இதனோடு சேர்த்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சேர்க்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிவப்பு அரிசி, இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் தான் கண்டிப்பாக அதை சமைத்து சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சிறுதானிய உணவுகளும் சேர்க்கும்போது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த நாவல் கொட்டை கற்பம் இருக்கு இல்லைங்களா,
இல்லைங்களா? இது சூர்ணமாகவோ இல்ல மாத்திரைகளாவோ இருக்கும். இத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதனோடு சேர்த்து முக்கியமாக ஆவாரை குடிநீர். ஸோ நெறைய பேர் வந்து ஆவாரம் பூ, டீ மாதிரி காலையில குடிச்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்ற இந்த மருந்து சித்த மருத்துவத்தில ஸ்பெஷல் மெடிசின் அப்படின்னே சொல்லலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆவாரை குடிநீர்ல கிட்டத்தட்ட ஆவாரம் பூவோடு முக்கியமாக ஆவாரம் பூ, கொன்றை, நாவல், கோஷ்டம், முத்தக்காசு, நாவல் பட்டை, மருதம் பட்டை இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்திருக்கு. இத தினம்தோறும் கஷாயமாக ஒரு வேளையாவது நம்ம குடிச்சிட்டு வரும்போது, சுகர்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சுகர்னால உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடல் சோர்வு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவுல சுகர் இருக்கிறவங்க ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய என்னென்ன ஜூஸஸ் நம்ம எடுக்கலாம், அதற்கான எளிய சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.